வணக்கம் தாய் தமிழ் உறவுகளே. இன்றைக்கி நம்ம இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவிலியர்களின் போராட்டம். இது இன்றைக்கி நேற்று நடக்கலை, வருஷக்கணக்காக நடக்குது. அதில் குறிப்பாக இப்போ சமீபத்தில் மீண்டும் அவங்க போராட்டம் பண்ணுறாங்க. வருஷக்கணக்காக நடக்குது அப்படின்னா ஆங்காங்கே போராடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது சென்னைக்கே வந்து பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து சென்னைக்கே வந்து செவிலியர்கள் போராடுறாங்க. இது எதற்காக அப்படின்றது வந்து நம்ம இன்றைக்கி முழுமையாக பார்ப்போம் இந்த காணொலியில். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆங்காங்கே பல பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா துப்புரவு தொழிலாளர்கள் போராடினாங்க, அதை நம்ம எல்லோரும் பார்த்தோம். அதற்கும் முன்னாடி ஆசிரியர்கள் போராடினாங்க, அதையும் பார்த்தோம். அதற்கும் இப்போ பார்த்திங்கன்னா செவிலியர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி அதோட இந்த பக்கம் நீங்கள் அந்த புதிய விமான நிலையம் வரும் அப்படின்னு சொன்ன அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க, அந்த ஊர் மக்கள் போராடிட்டு இருக்காங்க. இது மாதிரி எங்கே பார்த்தாலும் போராட்டமாக தான் இருக்குது தமிழ்நாடு முழுமைக்கும். அது இந்த அரசு வந்து கண்டும் காணாதமாக இருக்குது அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது. சில இடங்களில் அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் அப்படின்றாங்க. ஆனால் பேச்சுவார்த்தை நடந்தால் அது தீர்வு வந்திருக்கணும். ஆனால் அந்த ஊர் மக்கள் வந்து வருஷக்கணக்காக அங்கே போராடிட்டு இருக்காங்க. அது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. நம்ம அதை தனித்தனி காணொலியாக பார்ப்போம். முதல்ல நம்ம இந்த செவிலியர்கள் போராட்டத்தை இந்த காணொலியில் பார்ப்போம். செவிலியர்கள் வந்து என்ன கேட்டு போராடுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுடைய பணியை நிரந்தரம் செய்யுங்க. இந்த தற்காலிக ஊழியர்களாக இந்த கொரோனா காலத்தில் நிறைய பேரை வேலைக்கு எடுத்திருக்கிறாங்க அரசாங்கம். அந்த டயத்தில் அந்த நேரங்களில் எடுத்த அந்த தற்காலிக ஊழியர்கள், அந்த செவிலியர்கள், தற்காலிக செவிலியர்கள் அவங்க வந்து இப்போ பணி நிரந்தரம் கேட்டு போராடுறாங்க. இது வந்து அரசு ஏற்கனவே அவங்க கொடுத்த வாக்குறுதியில் இதுவும் ஒன்று. அதைத்தான் அவங்க கேட்குறாங்க. அவங்க ஒன்றும் புதுசாக எதுவும் கேட்கல. அரசு, அதாவது இந்த திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி வாக்குறுதி எண் 356ல் அவங்க வந்து அரசு மருத்துவமனைகளில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படுவதோடு தற்காலிகமாக வேலை செய்யும் செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்வோம்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அந்த வாக்குறுதி எண் கூட 356. இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு சொல்கிறாங்க. வேற ஒன்றும் புதுசாக அவங்க ஒன்றும் கேட்கல. நீங்கள் சொன்னது தான், அதை தான் அவங்க கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ மருத்துவமனைகளில் காலி பணியிடங்களே இல்லை அப்படின்னு ஒரு கப்சா கதை விடுறீங்க. அப்போ புதுசாக நிறைய மருத்துவமனைகள் திறக்கிறீங்க, நிறைய சுகாதார நிலையங்கள் திறக்கிறீங்க, பல்வேறு படுக்கை வசதிகள் அதிகரிச்சிருக்கீங்க. அப்படிலாம் இருக்கும்போது எப்படி செவிலியர்கள் மட்டும் உங்களுக்கு தேவையே படலை? அப்போனா இருக்கிற ஆளுங்களை வச்சு நம்ம வந்து செய்துக்கலாம் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, அப்படின்னா நோயாளிகள் பாதிக்கப்படுவாங்க. நோயாளிகள்னால் யார்? மக்கள் தான் நோயாளிகளாக அங்கே வரக்கூடியவர்கள், அவர்கள் தான் பாதிக்கப்படுவார்கள். இருக்கிற ஆளுங்களை வச்சு நீங்கள் அதிக படுக்கை வசதிகள், அதிக மருத்துவமனைகளுக்கும் அவங்களே வச்சு வேலையை வாங்குறீங்க அப்படின்னா அவர்களுக்கு பணிச்சுமை, இருக்கிற செவிலியர்களுக்கு பணிச்சுமை, வர்ற நோயாளிகளுக்கு சரியான சேவை, மருத்துவ சேவை கிடைக்கிறதில்ல. இப்போ இது ரெண்டுமே இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன கேள்விப்படுறோம் அப்படின்னா, ஸ்கீம் அப்படின்ற ஒரு வழிமுறையில் நீங்கள் சில பேர் 8000 ரூபா சம்பளத்துக்கு எடுக்கிறீங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, உங்களுக்கு தேவை இருக்குது, ஆனால் செவிலியர்கள் எடுத்தால் 18,000 சம்பளம். இப்போ செவிலியர்கள் நிரந்தரம் பண்ணால் 18,000 சம்பளம் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இது போன்ற ஸ்கீமில் கம்மியான சம்பளத்துக்கு 7,000 8,000த்துக்கு யாராவது கிடைச்சா அவங்கள வச்சு நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்றீங்க. அப்போ காலி பணியிடங்கள் இல்லை அப்படின்னு சொன்னது பொய். ஏன்னா ஸ்கீம்லேருந்து அப்போ எடுக்கிறீங்க. காலி பணியிடங்கள் இல்லைன்னா எதுக்கு ஸ்கீம்லேருந்து ஆளுங்க எடுக்கிறீங்க? அப்போ அங்கே வந்து முரண்பாடாக இருக்கே. காலி பணியிடங்கள் வந்து எங்கேயுமே எடுக்கக்கூடாது, அதனால் ஸ்கீம்லேருந்து மட்டும் எடுக்கிறீங்க. அப்போனா உங்களோட பிரச்சனை வந்து காலி பணியிடங்கள் இல்லை அப்படின்றது இல்லை. இவர்களுக்கு சம்பளம் கம்மியாக கொடுத்து எடுத்துக்கலாம், அவர்களுக்கு சம்பளம் அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்குது. இதற்காக பணி நிரந்தரம் செய்யாமல் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதில் இன்னொரு கோரிக்கை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சம வேலை சம ஊதியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க எடுத்துகிட்டு வராங்க. அவர்கள் பார்க்கக்கூடிய வேலைக்கு தகுந்த மாதிரி ஊதியம் கொடுக்கணும். அதில் வந்து புதிதாக வரக்கூடியவர்களுக்கு தான் பணிச்சுமை அதிகமாக இருக்குது அப்படின்றபோது நீங்கள் பல்வேறு ஆண்டுகளாக இந்த செவிலியர் தொழிலில் இருக்கக்கூடிய செவிலியர்கள் வேலை பார்க்கக்கூடிய இந்த சேவை செய்யக்கூடியவங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை விட இப்போ இந்த புதிதாக வரக்கூடியவர்களுக்கு சம்பளம் குறைவு தான். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் பணிச்சுமை வந்து அவர்களோட இவர்களுக்கு அதிகமாக இருக்கிறதாக தகவல். அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய அந்த ஊதியத்தை கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வருது. இப்போ நீங்கள் அந்த ஸ்கீம் மூலமாக போகிறீங்க அப்படிங்கும்போதே தெரிஞ்சு போயிடுது. இங்கே நீங்கள் உங்களுக்கு 18,000 கொடுக்க வேண்டிய இடத்துல அவங்களுக்கு 7,000 8,000 கொடுத்து நம்ம அதே வேலையை வாங்கிக்கலாம்
அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அதில் ஒரு 2 விஷயம் இருக்குது. ஒன்று, அவர்களுடைய தரம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. இந்த செவிலியர்கள் அளவுக்கு தரம் இருக்கா இல்லையா? ஏன்னா அவங்க மாத்திரையை மாற்றி கொடுத்தாவோ இல்லை மருந்தை மாற்றி கொடுத்தாவோ அங்கே இருக்கிற மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. அடுத்தது, இந்த சம்பளத்தை மிச்சப்படுத்துகிறேன்ற பேரில் நீங்கள் வந்து இந்த செவிலியர்களை தண்டிக்கிறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது ஆட்சி நம்ம கையில் இருக்குது அப்படின்றதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்காதீங்க. ஏன்னா இனி அடுத்து ஒரு தேர்தல் வருது, இன்னும் பல தேர்தல்கள் வரும். அதுலேயும் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்னு ஒரு கூட்டம் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கு. அது எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. அப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் 2029 மறுபடியும் ஒரு தேர்தல் வரும். இப்போ வரக்கூடிய இந்த தேர்தல்லேருந்து யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அது ஒரு 3 வருஷத்துக்கு தான். அப்படி இருக்கும்போது இந்த 3 வருஷம்ன்றது ஒரு மிக குறுகிய காலம் தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை. இப்போ அவங்க கேட்குறது வந்து வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுப்பீங்க இல்லை கொடுக்க போகிறீங்கன்றதை பற்றி இல்லை. ஏற்கனவே நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி 2021 கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் என்ன செய்யாமல் மறுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது காலி பணியிடங்கள் இல்லைன்னு சொல்கிறதும் ஒரு பொய். அதற்கும் மேலே வந்து ஏன்னா காலி பணியிடங்கள் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ஸ்கீம்லேருந்து ஆள் எடுக்கிறீங்கல்ல, அது தெளிவாக தெரியுதுல்ல, அதனால் அது பொய்ன்றது வெளிப்படையாக தெரியுது. அதற்கு அடுத்தபடியாக பணி நிரந்தரம் செய்வோம்னு சொன்னீங்க. அதே ஒரே வாக்குறுதி 386 2 விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஒன்று பணி நிரந்தரம், தற்காலிகமாக இருக்கக்கூடிய இந்த செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம். இன்னொன்று வந்து காலி பணியிடங்கள் அரசு மருத்துவமனைகள் நிறைவேற்றப்படும். ஸோ அந்த அரசு மருத்துவமனைகளுக்கு காலி பணியிடங்கள் இந்த செவிலியர்களை வச்சு நிரப்பப்படலை, ஸ்கீமுன்ற மூலமாக நீங்கள் நிரப்பிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு வந்து ஊதியம் கம்மியாக கொடுத்துருக்கலாம் அப்படின்றதுக்காக சில பேர் எடுத்து அதுலேருந்து சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் அது வந்து ஒரு கண் துடைப்பு, ஒரு ஏமாத்து வேலை இந்த செவிலியர்களுக்கு நீங்கள் கொடுத்த அந்த வாக்குறுதி. அதற்கு அடுத்தபடியாக இந்த தற்காலிக செவிலியர்களை அப்படியே அவங்க எத்தனை தடவை கேட்டாலும் கோரிக்கை வைத்தாலும் கண்டுக்கிறதே இல்லை. இப்போ அவங்க போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த போராட்டத்தையாவது ஒழுங்காக பண்ண வைட்டீங்களா அப்படின்னு கேட்டால், அதுவும் வந்து ஊருக்குள்ளார பண்ண விடாமல் அவங்கள சிவானந்த சாலையில் போய் போராட்டம் வச்சுருக்கீங்க. அதுவே முதல்ல தப்பு. ஏன்னா ஊருக்குள்ளே இந்த நேரத்தில் போராட்டங்கள் பண்ணால் உங்கள் பேர் கெட்டு போயிடும் அப்படின்ட்டு அவங்கள உள்ளே அனுமதிக்காமல் அவங்கள வெளியிலேருந்து பண்ண விட்டுருக்கீங்க. சரி, பண்ண போராட்டத்தையாவது அவங்கள நிம்மதியாக பண்ண விட்டீங்களான்னு கேட்டால், அங்கேருந்து காவல்துறையை ஏவி விட்டு அவர்கள் அங்கேருந்து அப்படியே ஆட்டு மந்தைகளை அடைத்து கூட்டிகிட்டு வர்றது போல் அந்த பேருந்து, ஒரு 50 பேர் இருக்கக்கூடிய பேருந்து, 40 பேர் 45 பேர் இருக்கக்கூடிய அந்த பேருந்தில் 150 பேர் 100 பேருக்கு மேலே 150 பேருக்கு மேலே அப்படி நீங்கள் வந்து அடைச்சி ஒரு ஆட்டு மந்த கூட்டம் போல் கூட்டிகிட்டு வந்து, அதுவும் கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கொண்டாந்து விட்டுருக்கீங்க. அவர்கள் அங்கேருந்து போயிடுவார்கள், அந்த போராட்டம் கலைஞ்சிரும்னு நினச்சிருந்தீங்க. அவங்க அதற்கு மாறாக அவங்க அதையும் மீறி அந்த கொட்டும் பணியிலையும் நின்று அவங்க போராடிருக்காங்க. அந்த போராட்டத்துக்கான காணொலியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அங்கே இருந்தும் மறுபடியும் இது நிற்கிற மாதிரி தெரியல அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு ஆட்டு மந்த கூட்டம் மாதிரி அடைச்சி கொண்டு போய் அவங்கள வந்து ஊரப்பாக்கம்ல ஒரு கல்யாண மண்டபத்தில் கொண்டு போய் அடைச்சி வச்சுருக்கீங்க. இதெல்லாம் என்ன செயல் அப்படின்றத கேட்டால், ஒரு 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 கொடுங்கோன்மை அரசு, ஒரு மட்டமான அரசு, ஒரு நிர்வாகம் தெரியாத ஒரு அரசுன்னு தான் சொல்லணும். இது வந்து நீங்கள் செஞ்ச செயலை வச்சு நாங்கள் கொடுக்குற, நான் மட்டும் இல்லை, பொதுவாக எல்லா வெளியங்கள்லையும் நீங்கள் பார்க்கலாம், எல்லா காணொலிகள்லையும் இந்த மாதிரி விஷயங்கள் வருது. நீங்கள் என்ன மாதிரி செய்துட்ருக்கீங்க, பல ஊடகங்கள் காரி துப்பிக்கிட்டு இருக்கு இப்போ இருக்கிற அரசை. ஒரு போராட்டம்னா பரவாயில்ல, சுற்றி எங்கே பார்த்தாலும் போராட்டமாக இருக்குது. அதில் இந்த போராட்டம் வந்து ரொம்ப முதன்மை வாய்ந்தது. ஏன்னா இவர்கள்லாம் இங்கே வந்து போராடுறாங்க அப்படின்னா அங்கே எத்தனை பேர் மருத்துவமனையில் இருக்காங்கன்னே தெரியல. ஏன்னா அதில் இருக்கிற இப்போ தற்காலிகமாக இருக்கிறவங்கலாம் வந்து போராடிட்டு இருக்காங்க அப்படின்னா, தற்காலிகமாக அவங்க ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு தானே இருந்திருக்காங்க. அவங்க நிரந்தரம் தான் இப்போ கேட்டுட்டு வந்திருக்காங்க. அப்படின்னா அவங்க ஏதோ தற்காலிக பொறுப்பில் இருந்திருக்காங்க. அவங்களாம் வந்து வேலையை விட்டுட்டு இங்கே வராங்க அப்படின்னா, அங்கே பாதிக்கப்பட போகிறது யாருன்னா இந்த மக்கள் தான், இந்த நோயாளிகள் தான். அப்போ அங்கே ஏதோ பிரச்சனைகள் பெருசாக பூதாகரமாக ஆகிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் சரிப்படுத்தியிருக்கணும். ஆனால் சரிப்படுத்தலை. அதற்கு மாறாக அவர்களுடைய குரவலையை நெரிக்கிறதுக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணுறீங்க. அதாவது குரலற்றவரின் குரலை நீங்கள் வந்து குரவலை நெரிக்கிறதுக்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறீங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவர்கள் இங்கே வந்து போராடி இவர்களுக்கு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பையே வந்து எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் போய் மறுபடியும் நீங்கள் வந்து ஒரு வழக்கு பதிஞ்சிருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் இவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கும் உங்களுக்கு விருப்பம் இல்லை. அதை சொன்னது வந்து நீங்கள் தான், ஆனால் நீங்களே வந்து நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. அதை செய்ய மாட்டோம் நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக இந்த மாதிரி வேலைகளை செய்வீங்க. இது வந்து தெளிவாக தெரிகிறது. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது என்ன ஆகும்னா, ஏற்கனவே உங்கள் மீது மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை குறைந்து கொண்டே வருகிறது.
அதையும் மீறி நீங்கள் இந்த மாதிரி கொடுங்கோன்மை செயல்கள்லாம் செய்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அடுத்த தேர்தலில் மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள்னே சொல்லலாம். இப்போது இந்த செவிலியர்களுக்கு நீங்கள் இப்போ நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு ஒரு சொல்கிறீங்க. பேச்சுவார்த்தை நடத்துனதில் அதனோட சுமூக தீர்வு என்ன? அதில் வந்து அவர்களுடைய கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு செய்யப்படும்னு சொல்லியிருக்கீங்க. அதில் வந்து எல்லா கோரிக்கைகளும் செய்வீங்களான்னு பார்த்தா, சாத்தியமற்ற கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றுவோன்றீங்க. அங்கேயே வந்து ஒரு செக் வைக்கிறீங்க. அப்போ எல்லா கோரிக்கையும் நிறைவேற்ற மாதிரி உங்களுக்கு எண்ணம் இல்லை. எண்ணம் இல்லைன்னு சொல்கிறத விட உங்களுக்கு வந்து எது கேட்டாலும் நிதி இல்லைன்னு. ஆனால் நீங்கள் தனியாக வகுத்த திட்டங்களுக்கு மட்டும் இங்கேருந்து தான் நிதி வரும்னு தெரியல. இல்லை இங்கே கார் ரேஸ் நடத்துகிறோன்னா திடீர்னு அதுக்கு நிதி வருது. அதனால் நீங்கள் இந்த 1000 ரூபா கொடுக்குறேன்ற திட்டம் திடீர்னு அதுக்கு எங்கே இந்த நிதி வந்துச்சுன்னு தெரியல. இந்த இலவச பேருந்து அப்படின்னு சொல்லி அது மகளிர் கொடுக்குறீங்க. அதுக்கு நிறைய இது மக்கள் கேட்கவே இல்லை. கேட்காததை நீங்களாக கொடுத்துட்டு அதுக்கெலாம் நிதி ஒதுக்கிட்டு இருக்கீங்க. எதெல்லாம் மக்கள் கேட்குறாங்களோ அதெல்லாம் செய்கிறதே கிடையாது. இப்போ இந்த செவிலியர்களின் பணி நிரந்தரம், அதற்கு போக இந்த தொகுப்பூதிய செவிலியர்களுக்கு வந்து அவர்களுக்கும் வந்து ஒரு நிரந்தரமான ஒரு வேலை, அதன் போக சம வேலை சம ஊதியம், இது போன்ற கோரிக்கைகளை தான் அவர்கள் வந்து முன்னிறுத்துறாங்க. அதுலேயும் வந்து அவர்களுக்கு அந்த கர்ப்ப காலத்தில் அவங்களுக்கு வந்து போதிய விடுப்பு, இந்த மாதிரி நியாயமான கோரிக்கைகள் தான் அவர்கள் முன்னெடுத்து வைக்கிறாங்க. அந்த கோரிக்கைகளை முதல்ல இவ்வளோ நேரம் போராட விட்டுருக்கவே கூடாது. ஏன்னா அவங்க ஏற்கனவே பல முறை உங்கள்கிட்ட வந்து இந்த கோரிக்கை வைத்த போதே அதை பரிசீலனை செய்து முடிச்சிருக்கணும். அவங்கள போராட விட்டதே ஒரு அசிங்கமான ஒரு செயல். அந்த போராட விட்டதையும் வந்து நீங்கள் வந்து எங்கே போராட விட்டுருக்கீங்க அப்படின்னா, ஒரு முச்சந்தியில் போய் முக்குன்னு கத்திட்டு அப்படி ஓடி போயிரு அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு இடத்த கொடுத்துருக்கீங்க. அப்படியே வந்து அதையும் மீறி அவங்க போகலைங்க, அவங்களே நீங்கள் பிடிச்சி கொண்டு போய் பஸ் ஏறி போயிருன்ற மாதிரி ஒரு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் இறக்கி விட்டுருக்கீங்க. இதெல்லாம் வந்து உங்களுடைய மட்டமான செயல்களை காட்டுது. உங்களுக்கு மக்களை எதிர்கொள்ள திறன் இல்லை அப்படின்றத காட்டுது. ஒரு திறனற்ற அரசாக தான் இந்த அரசு இருக்குது அப்படின்றது இது போன்ற செயல்கள் மூலமாக தெரியுது. நீங்கள் அவங்களை நியாயமாக நேராக பார்த்து பேசி உங்கள் கோரிக்கைகள் என்ன, இதை நாங்கள் பரிசீலிக்கிறோம், இதை செய்கிறோம், இதை இந்த காலகட்டத்தில் இதை செய்ய முடியும், இதை செய்ய முடியாதுன்னு ஒரு வெளிப்படைத்தன்மையோடு அவங்கள்ட்ட பேசியிருந்தீங்கன்னா இந்த போராட்டம் அங்கேயே ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். அதை விட்டுட்டு அவங்கள மாட்டு மந்த கூட்டம் போகிற அங்கேருந்து அடைச்சி கொண்டு போய் கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், சிவானந்த சாலையிலேருந்து கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, அப்புறம் கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஊரா பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபம். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அவங்களாம் மனுஷங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஆடு மாடுன்னு நினைக்கிறீங்களா? அவங்களெல்லாம் பார்த்தா நீங்கள் ஏற்கனவே ஈரோட்டிலே வந்து தேர்தலுக்கு முன்னாடி ஆட்டு மந்த கூட்டம் மாதிரி பட்டியல் அடைச்சி தானே நீங்கள் ஓட்டு போட வச்சிங்க. அதனால் உங்களுக்கு அது அவங்களெல்லாம் பார்த்தா ஆட்டு மந்த மாதிரி தான் தெரியும் மக்களை பார்த்தா. அதனால் இது போன்ற செயல்களை இனிமேல் செய்யக்கூடாது. இது போன்ற செயல்களை நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா இது வந்து அரசு செய்யக்கூடிய செயல் மாதிரி தெரியல. யாரோ சொல்லக்கூடிய விஷயத்துக்காக இவங்க வந்து தலையாசித்து இது போன்ற தீங்கான செயல்களை மக்களுக்கு எதிராக செய்வது போல தான் தெரியுது. அதனால் இது வந்து கொடுங்கோன்மை அரசுன்றதை நாங்கள் இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம். இது அரசே கிடையாது, இது வந்து ஒரு கொடுங்கோன்மை அரசு அப்படின்றது தான். ஏன்னா இது வந்து இந்த மாதிரி ஒரு செயல் வந்து ஏற்கனவே அந்த ஈரோடு இடைத்தேர்தலே வந்து ஒரு எடுத்துக்காட்டு. ஆனால் இப்போ நடந்திருக்கிறது வந்து இது இன்னும் பல போராட்டங்களை பற்றி நம்ம பேச வேண்டியது இருக்குது. இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும், ஏன்னா இவர்கள் வந்து நீங்கள் மற்ற போராட்டங்களெல்லாம் விட இவர்களுடைய போராட்டம் வந்து இன்னும் அதிகமாக பாதிக்கும். எந்த வகையில் அப்படின்னா, இவர்கள்லாம் பணிக்கு திரும்பலைன்னா அங்கே பல பேர் நோயாளிகளாக அங்கே ஆஸ்பத்திரியில் சரியான சிகிச்சை கிடைக்காம, இல்லை சரியான ஆட்கள் இல்லாமல் ரொம்ப சிரமப்படுவாங்க. அதை புரிஞ்சிக்காமல் அவர்கள் எப்போ எக்கடு கட்டு போனால் என்ன, அங்கே இருக்கிற நோயாளிகள் எப்படி போனால் என்ன, இங்கே இருக்கிற செவிலியர்கள் எப்படி போனால் என்ன அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க. அப்போ இது வந்து மக்களை பற்றின கவலை இல்லை அப்படின்றது இந்த அரசுக்கு இல்லைன்றது தான் தெளிவாக காட்டுது. நீங்கள் வந்து ஆட்சியில் இருக்கிறோம் அப்படின்றதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம், அது மக்களை ஏற்றிட்டு போயிடுவாங்க, அடுத்த தேர்தலில் நம்ம வந்து கோட்டர் காலி பிரியாணி கொடுத்தாலும் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறது ஒரு முட்டாள்தனம். ஏன்னா ஒரு சமூகம் வந்து இப்போ விழிப்படைந்து வருகிறது. அதனால் இனிமேல் வந்து இது போன்ற செயல்கள்லாம் எடுபடாது. அதெல்லாம் வந்து உங்கள் அப்பா காலத்தோடய முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்றத நாங்கள் முதல்வருக்கு பதிவு பண்ணுறோம். இப்போ இருக்கிற காலத்தில் நீங்களே வந்து அடுத்த தேர்தலில் ஜெயிப்பீங்களா மாட்டிங்களான்றது ஒரு கேள்விக்குறி. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன வேணால் பண்ணிடலாம், நம்ம கோட்டை திமுக கோட்டைலாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க. கோட்டையில் ஒரு ஓட்டையை போட்டுருவாங்க. அதனால் தயவு செஞ்சு இனிமேல் வந்து மக்கள் யார், மக்களுடைய பலம் என்ன, அவர்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்றத பார்த்து அவர்களுக்கு மக்களோட பலம் என்னன்றது அவங்க தேர்தலில் காட்டுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்த வாக்குறுதி, அவங்க கோரிக்கையை நிறைவேற்றுறது இருக்கட்டும், நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தீங்களோ அதை மட்டும் நிறைவேற்றினாவே பாதி பிரச்சனைகள் இங்கே தீர்ந்து விடும்.
அதையே செய்கிறதில்ல. தேர்தலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, தேர்தலுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பேச்சு. தேர்தலுக்கு வர்றதுக்கு முன்னாடி மகளிருக்கு ரூ. 1000 உரிமை தொகை அப்படிங்க வேண்டியது. தேர்தலுக்கு வந்ததுக்கப்புறம் தகுதியுள்ள மகளிருக்கு ரூ. 1000 அப்படின்ற வேண்டியது. அப்புறம் தேர்தலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அரசு மருத்துவமனைகளில் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டியது. வந்ததுக்கப்புறம் காலி பணியிடங்களே இல்லை அப்படிங்க வேண்டியது. இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசக்கூடிய இரட்டை வேடம் போடக்கூடிய ஒரு அரசு தான் இந்த திமுக அரசு. காலையில் ஒரு பேச்சு, மாலையில் ஒரு பேச்சு. அது வேற வாய், இது நார வாய் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் இது போன்ற செயல்களை இனிமேல் தயவு செஞ்சு செய்யாதீங்க. பல்வேறு விஷயங்களில் பார்த்துக்கிட்டு வரோம். அதில் இதுவும் ஒன்று. இது வந்து தனிப்பட்ட முறையில் திமுக மட்டும் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு இல்லை. இது மாதிரி ஏன்னா இதுக்கு முன்னாடியிருந்தே அவங்க வந்து போராட்டிருக்காங்க. அதிமுக அரசும் இதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ செவிலியர்கள் வந்து இன்றைக்கி நேற்று போராடல, அதை தான் நான் சொல்கிறேன். அவர்கள் இதுக்கு முன்னாடி இந்த அரசையும் தான் காரி துப்புறாங்க. ஏன்னா மாற்றி இந்த 2 அரசு தான் இருந்திருக்கு. நாங்கள் வந்து திமுக மட்டும் சொல்கிறோம்ல, அதிமுகவும் மகா மட்டமாக தான் இந்த மாதிரி விஷயங்களை செயல்பட்டுருக்குன்றது தெளிவாக தெரியுது. ஏன்னா அவர்கள் பணி நிரந்தரம் செஞ்சதாவே அப்போயே பாதி பேர் பணி நிரந்தரம் ஆயிருப்பான். அப்போலேருந்தே சில பேர் இன்னும் போராடிட்டு இருக்காங்க. தொகுப்பு சில பேர் அந்த நீங்கள் கொடுத்த அந்த பயிற்சி வகுப்பில் படிச்சுட்டு மருத்துவமனைகளில், அரசு மருத்துவமனைகளில், இந்த மருத்துவ கல்லூரிகளில் வேலை பார்த்துருக்கக்கூடிய அந்த தற்காலிக தொகுப்பூதிய செவிலியர்கள்லாம் வந்து இப்போ தெருவில் நின்று போராடிட்டு இருக்காங்க. எதற்காக அந்த படிப்பெல்லாம் நாங்கள் படித்தோம், எதற்காக இந்த சான்றிதழை கொடுத்தீங்க அப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க. கொடுத்தது படிப்பு எல்லாமே நீங்கள் தான். ஆனால் அப்படி இருக்கும்போது அதை வந்து நீங்கள் தான் இந்த அரசு, இதுக்கு முன்னாடி இந்த அரசு, இப்போ இருக்கிற அரசு, இவங்கெல்லாம் செஞ்சது தான் அது. அப்படி இருக்கும்போது ஏதோ தற்காலிகமாக ஒரு வேலையை கொடுத்துட்டு அதுலேயும் இந்த கொரோனா காலத்தில் வேலை செஞ்ச சில பேரை அதுக்கப்புறம் நீக்கியிருக்கீங்க. அந்த நேரத்தில் அவங்கள வந்து ஒரு கருவேப்பிலை மாதிரி எடுத்து பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் தூக்கி எறிஞ்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் வந்து எப்படியோ போட்டோம். அதுக்கப்புறம் அவன் வாழ்வாதாரம் எப்படி போனால் நமக்கு என்ன, கொரோனா டயத்தில் எனக்கு தேவைப்பட்டுச்சு, எடுத்தேன், உள்ளே சேர்த்தேன், அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு, வெளியில் தூக்கி போட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அவங்க அந்த ஊழியர்கள், அந்த செவிலியர்கள். ஸோ அதனால் நீங்கள் வந்து மக்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றது இதுலேருந்து தெளிவாக தெரியுது. ஒரு பக்கம் கருவேப்பிலை மாதிரி பயன்படுத்தி தூக்கி போடுறீங்க, இன்னொரு பக்கம் ஆட்டு மந்த கூட்டம் மாதிரி அடைச்சி வைக்கிறீங்க, இன்னொரு பக்கம் இவங்களோட போராட்டத்தெல்லாம் ஒரு இதுவாகவே மதிக்கிறது இல்லை. அதனால் இது வந்து ஒரு நல்ல அரசுக்கு அழகு இல்லை. அதனால தான் நாங்கள் இதை கொடுங்கோன்மை அரசு அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து மட்டமான அரசுன்னு ஒரு பக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்சாலும், ஆனால் நீங்கள் இப்போ செய்யக்கூடிய இந்த செயல்கள்லாம் கொடுங்கோன்மையை தான் வெளிப்படுத்துது. இதற்கு அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இனி வரக்கூடிய தேர்தலையும் நீங்கள் இது போன்ற எதையாவது ஒரு கவர்ச்சிகரமான சில வார்த்தைகளை போட்டு அதை வந்து வாக்குறுதி அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு வருவீங்க. அதை வந்து இனிமேல் அது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற பாருங்கள். இப்போ கொடுத்துருக்கிற அந்த 2021 கொடுத்ததுலேயே நீங்கள் முக்கால்வாசி வாக்குறுதி நிறைவேற்றவே இல்லை. கேட்டால் நாங்கள் 80% நிறைவேற்றிட்டோம், 90% நிறைவேற்றிட்டோம், 95% நிறைவேற்றிட்டோன்றீங்க. நீங்கள் எத்தனை இது நிறைவேற்றினீங்கன்றது ஒரு வெள்ளை அறிக்கையாகவே மக்கள்கிட்ட கொடுங்க. தனிப்பட்ட முறையில் யாருக்கும் கொடுக்க வேணாம். நீங்கள் மக்கள்கிட்ட மொத்தமாக கொடுங்க. இதை நாங்கள் பண்ணியிருக்கோன்னு ஒரு வெள்ளை அறிக்கையாக கொடுங்க. அதில் மக்களே சொல்லிடுவாங்க இது வந்திருக்கு, இது வரலன்னு. அதனால் இது வந்து இந்த செவிலியர்களின் போராட்டம் வந்து முக்கிய கவன ஈர்ப்பை ஊடகங்களுக்கும் மக்களிடமே முக்கிய கவன ஈர்ப்பு பெற்றிருக்கு, ஊடகங்களிலும் ஒரு முக்கிய கவனம் ஈர்ப்பு பெற்றிருக்கு. நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்றது பொறுத்து அடுத்து மக்கள் வந்து என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு அவங்களும் காத்துட்ருக்காங்க. இதில் வந்து மாண்புமிகு மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த கோரிக்கைகள்லாம் நாங்கள் வந்து பரிசீலித்து நாங்கள் வந்து அதுலேயே அதாவது சாத்தியமுள்ள கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்றாரு. அந்த சாத்தியமுள்ள கோரிக்கைகள் எது இதில் அப்படின்றதையும் நீங்கள் கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையோடு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க வந்து நிறையா கோரிக்கைகள் வைக்கிறாங்க. சம வேலை, சம ஊதியம், விடுப்பு, அதாவது அந்த தொகுப்பூதிய செவிலியர்களுக்கு போதிய அந்த கர்ப்பகால விடுப்பு அப்படின்னு சொல்லி இந்த மெட்டர்னிட்டி லீவ் அப்படின்றத கேட்குறாங்க. அதற்கு அப்புறம் அவர்களுடைய பணி நிரந்தரம் கேட்குறாங்க. அது போக இப்போ தற்காலிகமாக இருக்கக்கூடிய அந்த ஊழியர்கள், இந்த கொரோனா தற்காலிகமாக இருக்கக்கூடிய அந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் கேட்குறாங்க. அது ஒரு பக்கம். அந்த கொரோனா காலத்தில் சில பேர் எடுத்து நீங்கள் பணி அந்த நேரத்தில் அவங்கள வேலைக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள நீக்கிருக்கீங்க, அவங்கள மறுபடியும் அவங்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்றாங்க. இது போன்ற கோரிக்கைகள்லாம் இருக்குது. இதில் எது சாத்தியமானது, எது சாத்தியமற்றது அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கொஞ்சம் வெளிப்படையாக சொன்னால் மக்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு மக்களுக்கு புரிய வரும், செவிலியர்களுக்கும் புரிய வரும்ன்றத ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக நான் வந்து அந்த அமைச்சருக்கு வச்சுக்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக நம்ம இந்த
எப்பவுமே நம்ம பிரச்சனையை மட்டும் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. பிரச்சனையோட சேர்த்து தீர்வுகளையும் பேசணும்னு சொல்லுவாங்க. இதுவரைக்கும் நம்ம பேசினது இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இப்ப இதற்கு தீர்வு என்னவா இருக்கும் அப்டின்னா, இந்த செவிலியர்கள் எல்லாம் வந்து கண்டிப்பா பணி நிரந்தரம் செய்யணும். அந்த ஸ்கீம்ன்ற திட்டத்தில சில பேர் எடுக்கிறீங்க. அத வந்து நீங்க வந்து கடைசி அ அ என்ன சொல்றது? கடைசி ஒரு வாய்ப்பா வச்சுக்கிட்டு, அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த செவிலியர்கள் யார் யாரெல்லாம் வேலை நிரந்தரம் கேட்குறாங்களோ, அவர்களெல்லாம் நீங்க அந்த பணி நிரந்தரம் குடுக்கணும். சம வேலை, சம ஊதியம் குடுக்கணும். அவர்கள் கேட்கக்கூடிய அந்த விடுப்புகள நியாயமான விடுப்புகள குடுக்கணும். அதன் பிறகு அந்த கொரோனா காலத்தில நீங்க பயன்படுத்திட்டு தூக்கி எறிஞ்சவங்களெல்லாம் திரும்பி எடுத்து கூட்டிட்டு வந்து அவர்களுக்கு வேலை குடுக்கணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கோரிக்கை. இதெல்லாம் பண்ணா நிதி பத்தாதே அப்படிம்பீங்க. நீங்க ரூ. 1000 குடுக்குறது, பஸ் பாஸ் குடுக்குறதெல்லாம் மக்கள் கேட்கவே இல்ல. நீங்களா கொண்டாந்து அந்த திட்டத்தெல்லாம் கொண்டாந்து திணிச்சுட்டு, அதுக்கெல்லாம் நான் குடுக்குறேன் அப்படின்னு குடுத்துக்கிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் நாங்க கேட்கவே இல்ல. கேட்டத மட்டும் குடுங்க. கேட்காததெல்லாம் எதுக்கு தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. இது மாரி பல விஷயங்கள் எதெல்லாம் கேட்டாங்களோ அதெல்லாம் செய்யல. எதெல்லாம் கேட்கலையோ அதெல்லாம் கொண்டாந்து திணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது வந்து நீங்க அத சிறப்பா செய்றதா நெனச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது அந்த ரூ. 1000னால எத்தன பேர் உங்களுக்கு திரும்பி வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்றது தெரியல. சில பேர் ரூ. 1000 வாங்கிட்டு உங்களுக்கு ஓட்டு போடாமயும் போலாம் இல்லையா? அதனால அது அது அவங்க குடும்ப சூழ்நிலையெல்லாம் வந்து மாத்திராது. இந்த ரூ. 1000னால மாறிடும்னு நெனைக்கிறீங்களா? எனக்கு ரூ. 1,00,000 இருந்தாலும் பத்த மாட்டேங்குது அப்படின்ற ஒரு சூழல்ல இந்த ரூ. 1000 வந்து அவங்க குடும்ப சூழல மாத்திருமா? எந்த வகையிலயும் மாத்தாது. மாறாக என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ரூ. 1000 புடுங்கிட்டு போய் குடிக்கிறதுக்காக அவங்க வீட்ல இருந்து நீங்க இந்த பக்கம் ரூ. 1000 குடுத்துட்டு, அந்த பக்கம் டாஸ்மாக தொறந்து வச்சிருக்கீங்க. அதனால இங்கிட்டிருந்து புடுங்கி காச புடுங்கி கொண்டு போய் டாஸ்மாக் வைப்போம். அதுக்கு தான் நீங்க ரூ. 1000 குடுத்தது. குடுக்குற மாரி குடுத்துட்டு அது நமக்கு எப்படி இருந்தாலும் நமக்கு தான் வரப்போகுது. அதனால நம்ம இந்த பக்கம் டாஸ்மாக திறந்து வச்சு இங்கிட்டு ரூ. 1000 அவங்க வீட்ல குடுத்தா, அவங்க வீட்டுக்குள்ள ஏதோ அடிச்சுக்கிட்டு சண்டைய போட்டுக்கிட்டு காச புடுங்கி கொண்டாந்து இங்க தான் குடுப்பாங்க. அதனால நமக்கு வந்து எப்படி இங்கிட்டு குடுத்தா அங்கிட்டு வரப்போகுது அப்படின்ற மாரி தான் நீங்க குடுத்து வச்சிருக்கீங்க. நம்ம டாஸ்மாக்க பத்தி ஒரு தனி வீடியோ காணொளி போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அத போய் பாருங்க. அதில நம்ம அது வேணுமா? வேணாமா? அது ஏன் இருக்கு? எதனால இருக்குன்ற அந்த விஷயங்கள்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். டாஸ்மாகுக்கு எதிரா தான் நம்ம எப்பவுமே பேசியிருக்கோம். அதனால அது வந்து தேவையற்ற ஒரு விஷயம். அது வந்து தமிழ்நாட்டில இன்னும் இருந்துட்டுருக்கு. அத ஒழிக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கு ஒரு தனி காணொளிய போட்டுருக்கோம். இப்போ வந்து இந்த செவிலியர்களோட போராட்டத்த முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, நீங்க அவர்களுடைய கோரிக்கைகளை நியாயமான கோரிக்கைகள் அனைத்தையுமே நீங்க நிறைவேற்றணும். அவங்க வச்சிருக்கிற அத்தனை கோரிக்கையுமே நியாயமானதா தான் இருக்கு. எதுவுமே நீங்க வந்து இது வந்து ஆ நடைமுறைக்கு சாத்தியமற்றது அப்படின்னு நீங்க சாத்தியமான கோரிக்கைகள்னு சொல்லும்போதே அங்க ஏதோ ஒரு செக் வைக்கிறீங்கன்னு தான் தெரியுது. ஆனா உண்மையிலே இவர்கள் கோரிக்கை அனைத்தும் நியாயமானதா தான் இருக்கு. அதனால நீங்க அந்த அனைத்து கோரிக்கைகளையும் நீங்க நிறைவேற்ற வேண்டும் அப்படின்றது தான் நம்முடைய வேண்டுகோள். அப்படி செய்யும்பொழுது இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். இந்த போராட்டங்களும் முடிவுக்கு வரும் அப்படின்றது இதனுடைய தீர்வா நம்ம சொல்றோம். இதற்கு நிதி பத்தலலாம் நீங்க சொல்லாதீங்க. 80 அடி உயரத்தில பேனா சிலைலாம் வைக்கிறதுக்கு நிதி இருக்குது. அதாவது 80 அடி பேனா சிலை வைக்கிறதுக்கு கடலுக்கு நடுவுல பேனா சிலை வைக்கிறதுக்குலாம் உங்களுக்கு நிதி இருக்குது. இவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றக்கும் உங்களுக்கு நிதி இல்ல. அப்படிதானே? அதனால தயவு செஞ்சு எதற்கு தேவையோ அதற்கு நிதி ஒதுக்குங்க. தேவையில்லாததுக்குலாம் நிதி ஒதுக்காதீங்க. அந்த பேனா இருந்தா என்ன? இல்லாத என்ன? அது எழுதாத பேனா. அத கொண்டு போய் கடலுக்கு நடுவுல தான் வைக்கணுமா? அதனால அதுக்கு செலவு பண்ற இந்த 80 கோடி ரூபாய்ன்னு நான் கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு நீங்க செலவு பண்றீங்கன்னு தெரியல. அதற்கெல்லாம் நிதி இருக்கும்போது இந்த விஷயத்துக்கு நிதி ஒதுக்குறதுல எந்த தப்பும் இல்ல. அதனால நிதி இல்லைன்ற கதையெல்லாம் இங்க விடாதீங்க. நீங்க வந்து நிதி இல்லைன்னு கதை விடுறது எங்களுக்கு நல்லாவே தெரியுது. இவர்கள் கேட்கக்கூடிய நீதிய குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க நிதிய பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காணொளிய முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில நம்ம சந்திப்போம். இது இன்னும் பல போராட்டங்கள் இங்க தமிழகத்தில நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கிறது. நம்ம மீண்டும் ஒரு காணொளியில நம்ம சந்திப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ட ஷேர் பண்ணுங்க. நன்றி மக்களே. தமிழ் என்றும் வாழ்க. வணக்கம்.